ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்குரிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. அப்படி பார்க்காதவங்க இந்த டெஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி நம்ம 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லெசன் டாபிக் எனது உடல். ஃபஸ்ட்டு நம்ம மூளையை பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலின் மிக முக்கிய உறுப்பான மூளை மண்டை ஓட்டின் மூலம் பாதுகாக்கப்படுகின்றது. இதில் பார்த்திங்கன்னா 3 முக்கிய பகுதிகள் உள்ளன. அவை முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. கைகளை அசைத்தல், அமர்தல், நடத்தல் போன்ற நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமது மூளையின் கட்டளையின் காரணமாக மட்டுமே நடைபெறுகின்றது. மனித மூளையின் எடை சுமார் 1360 கிலோகிராம். இது ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நுரையீரல்கள். நுரையீரல்கள் என்பவை மார்பு பகுதியில் அமைந்துள்ளன. ஓரினை பஞ்சு போன்ற உறுப்புகள். நாம் மூக்கின் வழியாக காற்றை உள்ளிழுக்கும்போது காற்றில் உள்ள ஆக்சிஜன் நுரையீரலுக்கு அனுப்பப்படுகின்றது. இப்பொழுது நுரையீரல் என்னாகும்? விரிவடையும். நம் காற்றை மூக்கின் வழியாக வெளியேற்றும் பொழுது நுரையீரல் உள்ள கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்? வெளியேற்றப்படுகின்றது. அப்போது நுரையீரல் சுருங்குகிறது. நெக்ஸ்ட் இரைப்பை. இரைப்பை என்பது நுரையீரல்களுக்கு கீழே காணப்படும் ஒரு ஜே வடிவ பை ஆகும். இது உணவுப் பொருட்களை சிறு சிறு கூறுகளாக நமக்கு ஆற்றலை அளிக்கின்றது. உணவுப் பொருட்களை செரிக்க உதவும் அமில பொருட்கள் இதில் அடங்கியுள்ளது. இதில் கொஸ்டின் கேட்கணும்னா பார்த்தீங்கன்னா ஜே வடிவில் காணப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இரைப்பை. அதே மாதிரி உணவுப் பொருட்களை செரிக்க உதவும் அமில பொருட்கள் எதில் அடங்கியுள்ளதுன்னு கேட்டால் அதுவும் இரைப்பை. நெக்ஸ்ட்டு இதயம். நம் இதயம் ஒரு இரத்தம் இறைக்கும் உறுப்பு ஆகும். இது உடலின் அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை அனுப்புகிறது. இது மார்பின் மையத்தில் நுரையீரல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ளது. இது இதய தசையால் ஆனது. இதில் கொஸ்டின் கேட்கணும்னா இரத்தம் இறைக்கும் உறுப்பு எது? இதயம். அதே மாதிரி இதயம் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 72 முறை துடிக்கின்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிறுநீரகங்கள். 2 சிறுநீரகங்கள் உள்ளன. இவை அவரை விதை வடிவ உறுப்புகள் ஆகும். சிறுநீரகங்கள் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான நீரையும் நச்சுகளையும் வடிகட்டி இரத்தத்தை சுத்திகரிக்க செய்கின்றன. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓரினை பஞ்சு போன்ற பைகள் என்னது? நுரையீரல்கள். ஜே வடிவ பை இரைப்பை. அதிகப்படியான நீரை வடிகட்டுதல் சிறுநீரகம். கட்டளை மையம் மூளை. இரத்த இரைப்பி இதயம். நெக்ஸ்ட் எலும்புகள் மற்றும் தசைகள். நமது உடல் எலும்புகள் மற்றும் தசைகளால் ஆனது. தசைகள் என்பவை நமது எலும்புகளை மூடியுள்ள மென்மையான பாகங்கள் ஆகும். எலும்புகளை நலமாக வைத்து கொள்ள வேண்டுமெனில் பால், பாலாடை கட்டி, முட்டை போன்ற சத்தான உணவுகளை உண்ண வேண்டும். வலுவான தசைகளை பெற நாம் உடற்பயிற்சி செய்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். பிறக்கும்போது குழந்தைகளுக்கு 300 எலும்புகள் இருக்கும். வளர வளர இந்த எண்ணிக்கை 206 குறையும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறக்கும்போது குழந்தைகளுக்கு எத்தனை எலும்புகள் இருக்கும்? 300 எலும்புகள் இருக்கும். வளர வளர அதனுடைய எண்ணிக்கை 206 குறையும். நெக்ஸ்ட்டு நாம் சிரிக்கும் பொழுது 17 தசைகள் செயல்படுகின்றன. ஆனால் முகம் சுளிக்கும் போது 43 தசைகள் செயல்படுகின்றன. நம் உறுப்புகளை கவனமாக பார்த்து கொள்ள செய்ய வேண்டியவை. மூளை 8 மணி நேரம் தூங்குதல். இதயம் கொழுப்பு நிறைந்த உணவை தவிர்த்தல். இரைப்பை சத்தான உணவை சரியான நேரத்தில் உண்ணுதல். சிறுநீரகம் அதிக அளவு தண்ணீர் குடித்தல். எலும்பு மற்றும் தசைகள் தினமும் உடற்பயிற்சி செய்தல்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பற்கள் நம் உடலில் காணப்படும் மிகவும் கடினமான பாகமாகும். நம் வாழ்நாளில் 2 தொகுதி பற்கள் வளர்கின்றன. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பால் பற்கள், செகண்ட் ஒன் வந்து நிலைத்த பற்கள். இப்போ இந்த பால் பற்கள் பார்த்திங்கன்னா முதல் தொகுதி பற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பற்கள் வந்து குழந்தையின் 6 மாதம் முதல் வளர ஆரம்பிக்கின்றன. இவற்றின் எண்ணிக்கை 20. 6 அல்லது 7 வயதில் இப்பற்கள் இந்த பால் பற்கள் விழுந்தவுடன் 2வது தொகுதி பற்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். பால் பற்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 20. இது எப்போலேருந்து வளர ஆரம்பிக்குது? 6 மாதத்துலேருந்து வளருது. எப்போ வந்து அந்த பால் பற்கள் விழுன்னு பார்த்தீங்கன்னா 6 அல்லது 7 வயதில் இந்த பற்கள்லாம் விழுந்த பிறகு 2வது தொகுதி பற்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த 2வது தொகுதி பற்கள் தான் வந்து நிலைத்த பற்கள். இதில் பார்த்திங்கன்னா 32 பற்கள் காணப்படுகின்றன. இவை 4 வகைப்படும். 1 வந்து வெட்டும் பற்கள், 2 வந்து கோரை பற்கள், 3 வந்து முன்கடைவாய் பற்கள், 4 வந்து பின்கடைவாய் பற்கள். நிலைத்தொகுதி பற்கள் வந்து விழுந்த பின் மீண்டும் முளைக்காது. எனவே நம் பற்களை கவனமாக பார்த்து கொள்வது மிகவும் அவசியம். நம்ம ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய டாபிக்லாம் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்ன பார்த்தோம்? மூளை பார்த்தோம். செகண்ட் டாபிக் வந்து என்ன பார்த்தோம்? நம்ம நுரையீரல்கள் அதை பற்றி பார்த்தோம். தேர்ட் டாபிக் வந்து இரைப்பை. ஃபோர்த்து டாபிக் வந்து இதயம். ஃபிஃப்த்து டாபிக் வந்து சிறுநீரகம். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து டாபிக் வந்து எலும்புகள் மற்றும் தசைகள். நெக்ஸ்ட்டு பற்கள் பற்றி பார்த்தோம். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் புக் பேக் கொஸ்டின் பற்றி நம்ம பார்க்கலாம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதயம், கால்கள், மூளை, சிறுநீரகம். இதில் கால்கள் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் ஒன் கண்கள், காதுகள், விரல்கள், நுரையீரல். இதில் எது தான் பொருந்தாதது? நுரையீரல். முன்மூளை, நடுமூளை, பின்மூளை, நரம்புகள். மூளையினுடைய 3 பகுதிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ நரம்புகள் தான் வந்து என்னது? பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நம் உடலின் கட்டளை மையம் டேஷ் ஆகும். இதயம், நுரையீரல், சிறுநீரகம், மூளை. என்ன ஆன்சர்? மூளை. உணவானது ஆற்றலாக மாற்றப்படும் இடம். கழுத்து, இதயம், இரைப்பை, மூக்கு. ஆன்சர் இரைப்பை. ஒவ்வொரு நாளும் நாம் நமது பற்களை டேஷ் முறை துலக்க வேண்டும். 2 முறை துலக்க வேண்டும். நல்ல தொடுதல் என்பது முறையான மற்றும் நலமான தொடுதல் ஆகும். தினமும் நாம் அதிக அளவில் தண்ணீரை பருக வேண்டும். ஓகே வியூவர்ஸ், நம்ம 4th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.